ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எங்க ஊர் ஸ்பெஷல் கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டா எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, அப்போ வேற மாதிரி அப்படி செய்யும் போதே சாப்பிடணும்னு தோணுச்சு. இப்ப நம்ம இலைய போட்டு அப்படியே இலைய ஒரு கொழுப்பு ஆட்டிட்டு பேப்பர் இருக்கான்னு பாப்போம். ஆவி பறக்க சுட 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 கொத்தே. சிக்கன் கொத்து தான் வாங்கலான்னு பார்த்தேன். அந்த கடையில சிக்கன் கொத்து இல்ல. நம்ம வழக்கம் போல சிக்கனை வாங்கிட்டு வந்து மேல போட்டு சிக்கன் கொத்துன்னு சொல்லுவோம். அது வேணாம், இந்த முறை கரெக்டாவே நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் எக்கு கொத்து பரோட்டா. வாவ், இது வெறியதான் சாப்பிட்றதுக்கே செமையா இருக்கு. இதுல குழம்பு வேற, சிக்கன் குழம்பு அப்படி ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கம 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 கமன்னு வாசம் வந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். உன்னோட சேனல் சாப்பிட்ற சேனல் தான்டா, அதை மட்டும் பாடுறான்னு சொல்லுவாங்க ஒரு சிலரு. டேஸ்ட் பார்த்தாச்சு. குழம்பு சிக்கன் குழம்பு. இதுல சிக்கனும் இருக்கு பாருங்க. ஆஹா, சிக்கன் சிக்கன் கறி ஓடி போச்சே. குழம்பு அப்படி ஊத்து. குழம்பு அதிகம் தேவையில்லை. அவங்களே 1 லிட்டர் பக்கமா குழம்பு ஊத்துனாங்க, நிறைய ஊத்துனாங்க. டேஸ்ட் நல்லா இருந்தது. குழம்பே தேவையில்லை சொல்லப்போனா. இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குழம்பு ஊத்திருக்கேன். ஓகே, ரொம்ப வளவளன்னு பேசிட்டேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 3 3 3 2 2 2 2 1 1 1 1 ஸ்டார்ட். எல்லாம் ஆவி பறக்க. ஐயோ, இந்த கருவேப்பிலை போது இந்த கொத்தமல்லியை கடைசியா போட்டாங்க. கருவேப்பிலை முதல்ல போட்டாங்க. ஆனா கருவேப்பிலை ஃபுல்லா குக் ஆகல. அது ஒரு மாதிரி அரைகுறையா குக் ஆகி அது ஒரு டேஸ்ட் கொடுக்குதுங்க. எனக்கு பொதுவா கருவேப்பிலையே பிடிக்காது, தூக்கி போட்டுருவேன். ஆனா இந்த முறை கருவேப்பிலை சூப்பரா இருக்குது லஸ்டி சாப்பிடும் போது. ரிலீஸ் ஆயிடுச்சு. குத்து ஏய், இதுதானே எவ்வளவு பண்ண? பாதி டம்ளர் தண்ணி குடிச்சிட்டேன். அவனும் குடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். சாப்பிடாம தவிர சாப்பிடாம கணக்கு
நல்லா உருட்டி, யானைக்கு உருட்டுற மாதிரி உருட்டி. சொன்னமுத்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நல்லா இருக்கு நம்ம மட்டும் வச்சு அழுத்தன்னு அழுத்துறேன். திரும்ப ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து இது எதுக்குலாம் எதுக்கு சொல்லணும்னு விவசாயம் எல்லாம் போச்சுல, நான் சொல்லுவேன். இதில் போட்டு கருவேப்பிலை நல்லா இருக்கு. இதில் போட்டு கருவேப்பிலை வேணாம். ஏன் முசு முசாட்டா அது என்ன சொன்ன இல்லை, கருவேப்பிலை எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா அது வேற ஒன்றும் இல்லை. பிரிக்கும் போது நான் பண்ணாத தப்பு தான், அப்படி ஒன்றும் இல்லை. நியூஸ் பேப்பர்லாம் கிடக்குமோ? அது பிரிக்கும் போது அப்படியே அப்படியே வீந்துருச்சு. அப்படியே இப்படி இப்படி உருவி எடுத்ததால அப்படி கொஞ்சம் வீந்துருச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க மிஸ்டேக் இல்லை, என் மிஸ்டேக் தான். ஓகே, கடைசி உருண்டை அப்பா கொடுத்துரும். பாவம் வேணாம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நானே சாப்பிட்றேன். ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமா முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி என்ன வீடியோ செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானே வீட்டில் செய்யறதுக்கு ஒரு சிலது சொல்லுங்க, ஈஸியாக செய்யற மாதிரி ஏதாவது ஒரு சிலது சொல்லுங்க. நீங்களே வீட்டில் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும், அது மாரி சொல்லுங்க ஏதாவது. அதை நான் வீட்டிலே செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஓகே, அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் அடைத்து கொண்டே இருக்கிறது.
அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஈட்டிங் சேலஞ்ச் கார்த்தியை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல நல்லா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இப்படியே போயிட்டு இருக்கேன். எப்படி சொல்றது, மேலேயும் போகாம கீழேயும் போகாம அப்படியே போயிட்டு இருக்கேன். ரீசன் என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் யூடியூப்ல இருந்து எனக்கு காசு வரல. அதனால வந்து எனக்கு இதுல செலவு பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. செலவு பண்ற காசு வரவே இல்லையே, நான் எப்படி வீடியோ ரெகுலரா கரெக்டா வரும்னு ஒவ்வொரு வீடியோலையும் தான் சொல்றேன். ஆனா ஒவ்வொரு வீடியோவும் வரதுக்கு லேட் ஆகிட்டு தான் இருக்கு. வரும், கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அதுக்கு எனக்கு சிஸ்டம், கேமரா, அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு. யாராவது எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. அதாவது நான் வந்து இதை கடனாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு ரூபாயா இருந்தாலும் அதை வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், பிச்சை எடுக்கிற மாதிரி. சரி, நிலைமையை பார்த்தீங்களா? கேட்கலாமா வேணாமான்னு ரெண்டு மனசா இருக்கு. பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா என்னால் முடியல. நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியல. இங்கேருந்து என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா பரவாயில்ல. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். அதை நான் திரும்ப செஞ்சிருவேன். சரிங்களா? அந்த மாதிரி மட்டும்தான் நான் உதவி கேட்குறேன். எனக்கு நீங்கள் செய்கிறத நான் திருப்பி செஞ்சிருவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். அதுமாரி யாராவது ஸ்பான்சர் கிடைச்சிங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். என்றும் உங்களை மறக்க மாட்டேன். திரும்ப திரும்ப செஞ்சிடுவேன், கண்டிப்பாக நான் செஞ்சிடுவேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் 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 பாய்.